Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் காலை வேளையில வேத வசனங்களை தியானிக்கிறோம். அதை நம்ம மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். கிவிங், 2 marks of Christianity, giving and forgiving. கொடுப்பதும் மன்னிப்பதும். இந்த மாதத்துல கொடுப்பதை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது 4வது வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் we are beg somebody for receiving offering, இந்த காணிக்கையை வாங்கிக்கோங்கன்னு நம்ம பல நேரங்கள்ல சொல்றோம்ல, இந்த காணிக்கையை கண்டிப்பா வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்னு. அதே போல இந்த மாசிடோனியன் சர்ச் பிலீவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பவுல்கிட்ட, பாஸ்டர் இது நீங்க கண்டிப்பா கொண்டு போய் எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்கிட்ட கொடுங்க, எருசலேமில் இருக்க ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களே மகா தரித்திரத்துல இருக்காங்க, மகா கஷ்டத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கட்டாயப்படுத்தி இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா அவங்க எவ்வளவு உற்சாகமா கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு என்னன்னா, we need to give enthusiastically. நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இந்த 8வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கறது அப்படித்தான். அவங்க பாருங்க, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்களாம். திராணிக்கு தக்கதாக கொடுக்கறது எப்படி? அதுக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா திராணிக்கு மிஞ்சி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு உற்சாகம் தேவை, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவை. ஒரு போதகர் இப்படி அழகாய் சொன்னார், the grace of God will open your heart and open your hand. தேவனுடைய கிருபை நம்முடைய மனதையும் திறக்குமாம், நம்முடைய கைகளையும் திறக்குமாம். இந்த கிருபை நம்மளோடு இருப்பதனால், தேவ கிருபையை நாம் வைத்திருப்பதனால் நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. நம் மனதையும் திறக்கணும், நம்ம கைகளையும் திறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து அந்த பகுதியெல்லாம் வாசிக்கினா தெரியும். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இதை வாங்கிக்கணும்னு சொல்லி மிகவும் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்கள்ல நம்ம கொடுக்கும் பொழுது we are putting கால்குலேட் பண்ணுவோம். இதை கொடுத்தா எப்படி அங்க ஒர்க் அவுட் ஆகும், இதை எப்படி போயிடுச்சுன்னா, இந்த காசு இங்க போயிடுச்சுன்னா எப்படி இது. ஆனா அந்த மக்கள் கால்குலேட் எல்லாம் பண்ணவே இல்லையா, எப்படி ஆகும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இது நம்ம இவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கு, இவ்வளவு காசு தூக்கி சர்ச்ல கொடுத்துட்டா, இவ்வளவு காசு தூக்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்டா, இவ்வளவு காசு தூக்கி உதவி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டா எப்படி நம்ம போறது அப்படின்ற இந்த கால்குலேஷன்லாம் போகவே இல்லை. ஒரு பாஸ் அழகா சொல்றது, ட்ரூ கிவிங் நெவர் கால்குலேட். உண்மையாய் கொடுக்கிறவன் ஒரு நாள் கால்குலேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டுல கொடுக்கறத பொறுத்தளவுக்கு நம்ம உற்சாகமா கொடுக்கிறோமா, எந்தூசியாஸ்டிக்கலி கொடுக்கிறோமான்னு தான் ரொம்ப முக்கியம். இது கொரிந்தி சபைக்கு மட்டும் பொறுத்தது இல்லை, மாறாக இன்றைக்கும் கூட நம்முடைய சபைக்கும் கூட அது பொருந்தும். நாம் கொடுக்கும் பொழுது மிகுந்த உற்சாகமாய் மன நிறைவோடு சந்தோஷத்தின் மிகுதினால் கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. அதாவது ஒரு போதகர் சொல்றாரு, நம்ம கொடுக்கறது நம்மளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு, அந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு கிறிஸ்டியன் ரிப்ளை பண்ணாரு, கொடுக்கறதே எனக்கு பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாம நம்ம கொடுக்கறது வருத்தமா கொடுக்க கூடாது. நம்ம ரொம்ப உற்சாகமா, ரொம்ப என்துசியாஸ்டிக்கா, ரொம்ப ஹாப்பியா நம்ம மற்றவங்களுக்கு, ஊழியங்களுக்கு, தேவனுக்கு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.